கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நாட்டின் அரசர் இறந்த பிறகு அவருடைய மகனை அரசராக அபிஷேகம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. பொதுவாகவே தங்க பாத்திரத்தில் பல்வேறு புனித நதிகளில் இருந்து தண்ணீரை எடுத்து வந்து அவர் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள். அன்று அரசரின் மகன் ஒரு வித்தியாசமான செயலை செய்தார். மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைக்காக, விவசாயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு குளத்தில் இறங்கி குளித்து கொண்டிருந்தவருடைய வாளியை எடுத்து அதனால் தன் மீது தண்ணீரை ஊற்றினார். இது அங்கிருந்த யாவரையும் வியப்புக்குள் ஆழ்த்தியது. இதை பார்த்த அமைச்சர்கள், அரச குருக்கள் யாவரும் மக்களின் அரசர் இப்படி செய்வது சரியில்லை என்றார்கள். அதற்கு அவரோ, என் மக்களை ஆள்வதற்கு முன்பாக என் மக்கள் நிற்கும் இடத்தில் நானும் நிற்க வேண்டும், என் மக்கள் பயன்படுத்துகின்ற இந்த தண்ணீரை நானும் பயன்படுத்த வேண்டும் என்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வில் இளவரசர் தங்க பாத்திரத்தையும் அந்த புனித நீரையும் துறந்து மக்கள் பயன்படுத்துகின்ற சாதாரண குளத்து நீரால் தன்னை அபிஷேகம் செய்ததை போல மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் மனிதனாக பிறந்து சாதாரண மக்கள் குளிக்கின்ற மற்றும் பயன்படுத்துகின்ற யோர்தான் நதியில் அந்த தண்ணீரில் திருமுழுக்கு பெற்று இயேசு நமக்காக வந்த இறைமகன் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இயேசுவினுடைய இந்த திருமுழுக்கு பெருவிழா நமக்காக இந்த மண்ணுலகில் இயேசு வந்திருக்கின்றார் என்பதை எடுத்துரைத்து அவருடைய திருமுழுக்கு அவருடைய அடையாளத்தை வெளிப்படுத்தியது போல நமது திருமுழுக்கும் கிறிஸ்தவர்கள் என்னும் அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆழமான அழைப்பை நமக்கு தருகின்றது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான தருணம் இருக்கும். அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் மற்றும் புது மாற்றத்தை தரும். இறைமகன் இயேசுவின் வாழ்க்கையிலும் அத்தகைய சில தருணங்கள் இருந்தது. அவர் தன்னுடைய 12ஆம் வயதில் ஆலயத்திலேயே தங்கியிருந்து தந்தைக்கும் அவருக்கும் உண்டான உறவை முதலாக கண்டுணர்ந்தது. லூக்கா 3வது அதிகாரம் 23வது வசனம். ஏறக்குறைய 18 வருடங்களுக்கு பிறகு அவருடைய 30 வயதில் மீண்டும் அப்படி ஒரு தருணம் ஏற்படுகின்றது. அதுதான் அவருடைய இந்த திருமுழுக்கு. ஒரு கூட்டம் யோவானை நோக்கி திருமுழுக்கு பெறுவதற்காக செல்கிறது. அந்த கூட்டம் கடவுளோடு தங்களுடைய உறவை புதுப்பிப்பதற்காக மற்றும் தந்தையாகிய கடவுளை கண்டு கொள்வதற்காக அங்கு சென்றது. இயேசுவும் அங்கு செல்கின்றார். 18 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயத்தில் கண்டு கொண்ட தந்தையின் உறவில் இணைந்து கொள்வதற்காக அவர் அங்கு செல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய திருமுழுக்கு அவரது 3 விதமான சாயலை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது. யோர்தான் நதி இயேசுவின் 3 சாயலை வெளிப்படுத்துகின்றது. முதலாவதாக அவருடைய இறைச்சாயல், தந்தையோடு உறவை மீண்டும் புதுப்பித்த அந்த தருணம் தான் இயேசுவினுடைய இறைச்சாயலை எடுத்து காட்டியது. அவரின் திருமுழுக்கின் போது நாம் ஒவ்வொரு இறைவனின் பிரசன்னத்தை அங்கு பார்க்கின்றோம். தந்தையாகிய கடவுள் என்னும் வார்த்தையும் புறா வடிவில் தூய ஆவியார் வருவதும் யோர்தான் நதியில் இயேசு என இங்கு இவர்கள் இயேசுவினுடைய சாயலை உறுதிப்படுத்துகின்றார்கள். இதற்கும் மேலாக தந்தையாகிய இறைவன் இவரே என் அன்பார்ந்த மைந்தன் என்று லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கின்றோம். இவர் கடவுளின் மகன் மற்றும் இறைச்சாயல் கொண்டவர் என்பதை இந்த திருமுழுக்கு நமக்கு எடுத்து எம்புகின்றோம். இரண்டாவதாக இயேசுவினுடைய மனித சாயல். இறைவனை தங்களது வாழ்க்கையில் தேடியவர்களாக பெருந்திரளான மக்கள் மனமாற்றம் பெற்று யோவானிடம் திருமுழுக்கு பெறுகிறார். அந்த வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெறுகிறார். இறைவனை தேடும் மக்களோடு தன்னையும் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருமுழுக்கு இங்கு நிகழ்ந்திருக்கின்றது. இதைத்தான் இயேசுவின் திருமுழுக்கின் போது கேட்ட அந்த விண்ணக குரலும் உறுதி செய்கின்றது. என் அன்பார்ந்த மைந்தன் இவரே. இது திருப்பாடல் 27 எடுக்கப்பட்டது.
இது வரவிருக்கின்ற மெசியா இவர் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்பது இறைவாக்கினர் எசையாவின் நூலில் காணப்படுகின்றது. எசையா 42 இது இவர் தந்தையின் பணியாளனாக இறைச்சித்தத்தை நிறைவேற்ற மனித சாயலில் தன்னை அர்ப்பணித்ததை காட்டுகின்றது. தங்களுடைய பாவத்தில் இருந்து மனமாற்றம் பெறுவதற்காக யோவானிடம் திருமுழுக்கு பெற்ற மக்களோடு இயேசுவும் திருமுழுக்கு பெறுவது அவர் ஒரு பாவி என்பதை காட்டுவதற்காக அல்ல, மாறாக மனித பாவங்களை போக்க தெய்வமே மனித சாயலை தேர்ந்து கொண்டதாகும். ஆக இயேசுவின் திருமுழுக்கு அவருடைய மனித சாயலை காட்டுகின்றது. மூன்றாவதாக பனிச்சாயல். இயேசுவின் பனி சாயல் என்பது திருமுழுக்கு அவரது பணி வாழ்வின் தொடக்கமாக அமைவதாகும். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் கூற்றுக்கு ஏற்ப தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கே வந்தேன் எனும் வார்த்தையை வாழ்வாக்க ஊற்றாக அமைந்ததுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த திருமுழுக்கு. அன்பார்ந்தவர்களே, 30 ஆண்டுகள் தன்னுடைய பிரசன்னத்தால் நற்செய்தியை அறிவித்தவர் அடுத்த 3 ஆண்டுகள் ஆற்ற போகும் மகத்தான வரலாற்று பணிக்கு அச்சாணிதான் இது திருமுழுக்கு. ஜபமின்றி ஜெயமில்லை, தூயாவியின்றி பணியில் நிறைவில்லை என்பதை முற்றிலும் உணர்ந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஆவியின் துணை பெற்று பணிவாழ்வை தொடங்க முற்படுகின்ற ஒரு நினைவு சின்னம்தான் அவரது இந்த திருமுழுக்கு. இயேசுவின் திருமுழுக்கை நினைவு கூறும்போது நாம் நமது திருமுழுக்கை நினைவு கூறுவோம். இயேசுவினுடைய இந்த திருமுழுக்கு அவரது 3 விதமான சாய்களை வெளிப்படுத்தியது. நமது திருமுழுக்கு எதை வெளிப்படுத்துகின்றது? பார்த்தவர்களே, திருமுழுக்கு பேப்டிசைன் என்னும் கிரேக்க வார்த்தையிலிருந்து, அதாவது ஆங்கிலத்தில் இம்மர்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகின்றது. இது தமிழில் தண்ணீரில் மூழ்குதல் என்று பொருள்படுகின்றது. அன்று நாம் குழந்தையாக இருந்த பொழுது நம்முடைய ஜென்ம மற்றும் கர்ம பாவத்தை நீக்கி இறைவனுக்கும் திரு அவைக்கும் நம்மை பிள்ளையாக்க மாற்றியதுதான் இந்த உன்னதமான திருவருட்சாதனமான திருமுழுக்கு. திருமுழுக்கு இது கிறிஸ்தவத்தின் அடித்தளம். தூயாவில் நாம் வாழ்வதற்கான நுழைவு வாயில், மற்ற திருவருட்சாதனங்களை பெறுவதற்கான முதல் படி, பாவத்தில் இருந்து நம்மை கழுவி புது பிறப்பெடுக்க வைக்கும் ஒரு வழி, இறைவனின் பிள்ளையாக மாற்றுகின்ற கருவி, கிறிஸ்துவின் அங்கத்தினர்களாக உருவெடுக்க வைக்கின்ற ஒரு அருட்சாதனம், திரு அவையில் நம்மை இணைத்ததன் பொறுப்பை நமக்கு தருகின்ற ஒரு திருவருட்சாதனம் இந்த திருமுழுக்கு. இத்தகைய திருமுழுக்கின் வெளிப்பாடுகளை நமது வாழ்க்கையில் நாம் உணர்ந்திருக்கின்றோமா என சற்று இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவிடம் திரு அவையில் நம்மை இணைத்து இறையொருளை நமக்கு வழங்கி இருக்கின்ற இந்த திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் நம்மை இறைவனின் பணிவாழ்விற்கு அழைக்கின்றது. இதைத்தான் நாம் கொடுத்த திருமுழுக்கு வாக்குறுதியும் நமக்கு நினைவூட்டுகின்றது. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூயாவியின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள். மத்திய 28:19 எனவே இயேசுவினுடைய வார்த்தைக்கு ஏற்ப நமது வாழ்க்கையால் நாம் நம்முடைய கிறிஸ்தவ அடையாளத்தை வெளிப்படுத்த அழைப்பு பெறுகின்றோம். பார்த்தவர்களே, நம்முடைய வார்த்தை, செயல் மற்றும் வாழ்வு நாம் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் என்பதை பிறருக்கு எடுத்து இயம்ப வேண்டும். அத்தகையோராய் வாழ்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அல்லது இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே எப்படி இயேசுவினுடைய அந்த திருமுழுக்கு யோர்தான் நதி இயேசுவினுடைய அந்த 3 சாயலையும் வெளிப்படுத்தியதோ, அதே போல நம்முடைய திருமுழுக்கை நினைவு கூறுகின்ற பொழுதெல்லாம் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை அது வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அத்தகையோராய் வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.